ரெங்கா, யார் அது? பிடிச்சிட்டு வந்திருக்கிற பெரிய புள்ளி. உட்காருங்க. பாஷையும் புரியாது, 3 சீட்டு ஆட தெரியாது. ஏமாற போறான் இன்னைக்கு. போன வருங்க. பாஷையும் புரியாது, ஆடி ஜெயிச்சு விடலாம். எந்த ஊர்? ஓ, பிளேஸ். பிளேஸ் லண்டன். லண்டனா? நாட்டினும் பாக்குறேன். லண்டன் எனக்கு ரொம்ப பழக்கம். ஒவ்வொரு சாமான்லயும் மேட் இன் லண்டன் தான் குச்சி வருது. அத படிச்சு அந்த ஊரை பார்த்த மாதிரி நினைச்சுக்கிறது. ஆமா. வாட்ஸ் யுவர் நேம் ப்ளீஸ்? வாட்ஸ் யுவர் நேம்? டேய், எவனாவது இந்த நாட்டுல குழந்தைங்க இருக்கானான்னு கேட்பானா? அந்த மேல்நாட்டு மரியாதைய பாத்தியா? ஒரு பிக்சன் சோமம் சின்னவன் ஒருத்தன். சின்னவன் மேலதான் எனக்கு தெரியும். அவன் என்ன மாதிரியா? வாட் ஆர் டீங்கா? படா படா வாட் ஆர் டீங்கா? இல்ல, உன் மாசம் என்ன சம்பளம் நீங்க வாங்குறீங்க நான் கேக்குறேன். ஓஹோ, மை salary. Income only 10,000. 10,000? Yes, 10,000. அட பாவி, What? கொள்ளடிக்கிறீங்களாடா? 10,000 வாங்குறேன். கழிச்சு போடுறா. 100. 200. See. சரியா? வாப்பா. Is 10,000, see? பணம் எறியணும்னு எடுப்பு முடிக்கிறியா? Come on, don't talk. இங்கிலாந்து ஆட்டம் இதுதானா? அக்கா விட்டு போனானு 10,000 ரூபா நான் தர விட்டுருவலாம். செக் பணம் இல்லை, அது வீட்டுல கொண்டாந்து தர. என்ன பிரமாதம் இது ஒன்று. திருப்பு சீட்டை திருப்பு. Come on. Wait. துறைய வெளியே விடாம பாத்துருங்க. வர்றேன். அது ஃப்ராட் செக். ஆமா தோற, அந்த செக்கை கையில கொடுங்க. உடனே வேலாயுத பிள்ளைகிட்ட கொண்டு போய் காட்டி மிரட்டி வேற செக்கோ அல்லது கேஷோ வாங்கிட்டு வர்றேன். வேற அந்த செக்காரங்களுக்கு இன்னொரு ஒர்க் நடக்க வேண்டியிருக்கு. ஆட்டோ, நான் மேரேஜ் பண்ணிக்க வேண்டிய சீதாங்கிற ஒரு கேர்ள் இங்கிருந்து தப்பிச்சுக்கிட்டு போய் அந்த வேலாயுத பிள்ளை வீட்டுல இருக்கிறான். அவளை அங்கிருந்து அவுட் பண்றதுக்காக ராணிங்கிற ஒரு டூப்ளிகேட் கேர்ளையும் சீதா ஃபாதர் பக்கத்துல அந்த பொண்ணு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை எடுத்து செட்டப் பண்ணி அமைச்சிருக்கிறேன். எப்படி செட்டப் பண்ண? ஆமா, ராணி செட்டப் பண்ணி சொல்றிய. அப்போ அந்த வேலாயுதம் பிள்ளை இதுக்கு முன்னால சீதா பார்த்தது இல்லையா? அவங்க அப்பாவை தான் தெரியுமே தவிர்த்து அந்த பொண்ணை பத்தி அவருக்கு ஒண்ணும் தெரியாது. இத பாத்தீங்களா? இது வந்து சீதாவுடைய ஃபாதர் போட்டோ. இது என்னுடைய லவ்வர் ராணியுடைய போட்டோ. இந்த 2 போட்டோவையும் ஒன்னா சேர்த்து டூப்ளிகேட் நெகட்டிவ் எடுத்து பிரிண்ட் போட்டேன். எப்படி தர? You are very intelligent fellow. Thank you, Dara. மிஸ்டர் ரங்கன், தாடியானை அடிச்சு போட்டு என் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு வந்துருச்சு. என்ன? Who is this man? The man man பேசுறான். சரி ரங்கன், இது ஒரிஜினல் மீசன், அது டூப்ளிகேட் மீசன். அப்படியா? யார் நீ? Thank you.
எழுதுறீங்க அண்ணே, வாசுன்னு தெரியாம உண்மையை சொல்லிருக்கீங்களே. நான் தப்புதான் பண்ணிட்டேன் ரங்கா. இவன் நாம இருந்தா நமக்கு ஆபத்து. இப்ப நம்ம என்ன செய்ய? சரி சரி வா. பையனா இருக்கு 10,000 எனக்கு கொடுக்கணும் 50,000 சொல்றீங்க. முட்டை உடைச்சு விடுற உனக்கு கொண்டாடுறது தனியா கொண்டாட்டேன். இந்த எஸ்டேட் முதலாளி கோல்ட் பிளாக் தான் குடிப்பாரு. கோல்டு மாதிரி மனுஷன் இல்ல குடிக்கிறதுல கோல்ட் பிளாக் குடிக்கிறதுல கேம்பிளிங் நம்ம கிட்ட பண்ணிட்டேன். நான் பிராடு. எந்த ஃபூல் சன் உனக்கு? நான் சொல்றேன் எந்த ஃபூல் சன் சொன்னான்? நான் போனேன் அங்க நில் பேலன்ஸ் நீ சீட்டாடுறவன் சொன்னா கோவத்துல சொல்லிட்டேன். இங்கிலீஷ்ல திட்டினா பல்ல உடைச்சிடுவேன். பல்ல உடைப்பேன். உடைக்கிறது அவனுக்கு புரியல போட்டுக்கிட்டே. இந்த உடைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னமோ சொல்லுவேன். பிரேக் பிரேக். பிரேக்ல பல்லு உடையும், உதட கிழியும். பணம் கொடு அல்லது ஜோல்ஸ் கொடு. ஜோல்ஸ் எங்க இருந்தடா? வாசு நீயா? அப்ப எதுக்காவே துறை மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு சீட்டாடுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? இவ்வளவு நல்லா இருக்கு. யாரா கத்து கொடுத்தா? அப்பந்தான். அப்ப நானா? செல்லப்பா நான் கேட்டது போதாதான் என் மாவனி சீட் அடிக்கிறது வைக்கிறியா? சரிதான், அப்பாவும் பிள்ளையும் ஆடுவீங்க நான் கண்டனா. ஏதோ விளையாட்டுக்குன்னு கேட்டுச்சு தம்பி. ஒரு தரம் தான் சொல்லி கொடுத்தேன். இவ்வளவு சீக்கிரமா பிக்கப் பண்ண நான் நினைக்கவே இல்லையே. தம்பி நீயும் அப்பா மாதிரி சீட்டாட ஆரம்பிச்சிட்டியா? இல்லம்மா, உண்மையான சீட்டா யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்க போன இடத்துல அப்பா கூட சீட்டாட முடியாயிடுச்சு. உண்மையான சீதாவை கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய மனுஷால் சீட்டாடுற இடத்துக்கு நீ ஏன்டா வந்த? அப்பா சீதாவை வழிமறிச்சு கடிதத்தை கைப்பற்றது ராஜப்பன். இங்க ஒரு பொண்ணு வந்திருக்க சீதான்னு சொல்லிக்கிட்டு, அது பேர் ராணி. பாருங்க, அந்த ராஜப்பனும் ராணியும் சேர்ந்து எடுத்துக்கிட்டு படம். ஆமா, ராஜப்பாவே தான். ஏன்டா சின்ன தம்பி, இந்த பொண்ணோட டிரைவர் பொன்னுசாமி இருந்து ஒரு போட்டோ எடுத்தானே, அது மாதிரி கேமராவில் எடுக்க முடியுமா? முடியும். சீதா கிட்ட இருந்து அவங்க அப்பா போட்டோ இருந்தது பண்ணி ராணி இங்க அனுப்பி வச்சுட்டா ராஜப்பன். ஆமா எஜம்மா, எப்ப பார்த்தாலும் நீங்க டூப்ளிகேட்டை பார்த்து ஏமாந்துருவீங்க. நீ போய் போலீஸுக்கு போன் பண்ணிட்டு அந்த டூப்ளிகேட்டை புடிச்சு இழுத்து வர. பாத்தீங்களா நான் என்ன சொன்னேன்? உண்மையான சீதாவுக்கு துரோகம் பண்ணிருந்தீங்கன்னா பொன்னுசாமிக்கு துரோகம் செஞ்ச மாதிரி தானே. இதெல்லாம் உங்க அவசரத்தால வர்றதான். ஆமாண்டி, என்ன செய்ய சொல்றேன்? நான் எப்பவுமே இந்த டூப்ளிகேட்டுகளை பார்த்து ஏமாந்து போறேன். கடைசி நேரத்துல அட்லீஸ்ட்ல ஏமாறுறேன். ஒரிஜினல் தான் இருக்கு, டூப்ளிகேட் ஓடி போயாச்சு. எங்கேயோ தெரியலையே. நீங்க போன் பண்ணதும் உங்க வீட்டுக்கு தான் புறப்பட்டு வந்தேன். வர்ற வழியில இந்த பொண்ணு உங்க கொல்லப்புறத்து காம்பவுண்ட்ல இருந்து ஏறி குதிச்சது. சண்டை எப்படி பிடிச்சிக்கணும்? என்னையா பொம்பளைங்க செவரு குதிக்கிற அளவுக்கு என்ன? எஜம்மா ஹை ஜம்ப். சார், இந்த ரங்கன் ராஜப்பன்னு. ஆமா, 2 ரவுடி பசங்க எங்க இருக்காங்க? மார்க்கெட் தெரு 3ஆம் நம்பர் வீடு. அந்த கூட்டத்தை சேர்ந்ததான் இந்த பொண்ணு. இந்தாங்க. அம்மா சீதா, ஏதோ ஒண்ணு சரியா புரிஞ்சுக்காம ஏதோ டோட்டல்ல தப்பு கணக்கு போட்டு சொல்லியிருப்பேன். அதெல்லாம் மன்னிச்சுக்கணும். அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் யாருன்னு இப்போது தெரிஞ்சுட்டீங்க, அதுவே போதும். இனிமே உனக்கு நான் என்னென்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். இனிமே நீ பயப்படாதுமா. போயிட்டு வாமா. அப்பா இனிமேலாவது அது சீட்டை இனிமே சத்தியமா நான் தொடவே மாட்டேன்டா. அந்த ராஜா மூஞ்சிலையும் முழிக்க மாட்டேன், ராணி முகத்திலையும் முழிக்க மாட்டேன், ஆசை கண்ணெடுத்து கூட பார்க்க மாட்டேன். சுகரா சொல்றேன்.